வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நார்த் இந்தியாவில் ஃபாஸ்டிங் டைம்ஸில் ரொம்ப பாப்புலராக சாப்பிடக்கூடிய சாபுதானா கிச்சடி தான். விரதம் இருக்கிற அன்றைக்கி அவங்க இந்த உப்புமாவை சாப்பிடுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஜவ்வரிசி உப்புமா. ஆனால் நம்ம ஊர் உப்புமாவில் நம்ம வெங்காயம், தக்காளி, காய்கறிகள்லாம் போடுவோம். இதில் நம்ம அதெல்லாம் போட போகிறதில்ல. இதில் வெங்காயம், பூண்டு எதுவுமே கிடையாது. இந்த உப்புமா பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி, வேர்க்கடலை, அப்புறம் உருளைக்கிழங்கு. இந்த உப்புமா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இதில் வர டெக்னிக்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், உங்களுக்கு நல்லா உதிரியாக ஜவ்வரிசி உப்புமா வரும். இன்றைக்கி நான் 2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 2 கப் ஜவ்வரிசியை ஒரு சலடையில் போட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2 கப் ஜவ்வரிசிக்கு நிறைய உப்புமா வரும். இன்கேஸ் நீங்கள் கம்மியான பேர் தான் இருக்கீங்கன்னா ஒரு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அலமின ஜவ்வரிசிலேருந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் நிறைய தடவை அலசக்கூடாது, ஒரே ஒரு தடவை அலசினா போதும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்துக்கு மாற்றணும் இல்லையா, அதில் நல்லா படர்த்தி விட்டுட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 2 கப் ஜவ்வரிசிக்கு நான் 2 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். தண்ணி ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு தான் இருக்கணும், நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஜவ்வரிசி உப்புமா ஒட்டிக்கும், உதிராக வராது. அதே மாதிரி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் தான் ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ஊறினதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்டு இந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதுலேருந்து 1/2 கப் வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1க்கு 2 உடச்சிக்க போகிறேன். இப்போ வேர்க்கடலையை தனியாக வச்சுருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொறன்னு ஆனதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வாசனை இந்த உப்புமாவில் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 3 உருளைக்கிழங்கை சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி இதே எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அப்படியே வதக்கிட்டே இருங்க. எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கணும். விரத நாட்களில் வெள்ளை உப்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் பிளாக் சால்ட் சேர்த்துக்கிறேன். அகெயின் நீங்கள் நார்மல் டேஸில் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் பிளாக் சால்ட்டுக்கு பதிலாக ஒயிட் சால்ட் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல வெள்ளை நல்ல ப்ரௌன் கோட்டிங் கொஞ்சம் முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் இப்படி வதக்கிட்டே இருங்க. உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா 1/2 கப் வேர்க்கடலை பொடி, அதை இதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி இந்த உருளைக்கிழங்கை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஜவ்வரிசி, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ஊறினோடனே உங்களுக்கு நிறைய ஆகிடும், அதனால் நீங்கள் கடாயை கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேர்க்கடலை பொடியோடு நம்ம ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு, காரம் எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி ஊறி இருக்குது, ஆனால் வேகலை. இப்போ நம்ம மீதி இருக்கிற 1/2 கப் முழு வேர்க்கடலையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக அந்த பஞ்சுக்காக 1லேருந்து 2 டீஸ்பூன் கருப்பு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு உப்புமா ஒட்டாமல் இருக்கும், நம்மளுக்கு உப்புமாலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த மிக்சரை நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நான் இந்த உப்புமாவில் எந்த ஸ்டேஜ்லேயுமே தண்ணி சேர்க்கலை. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஜவ்வரிசியெல்லாம் ஒட்டிக்கும். அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு இந்த உப்புமாவில் வெள்ளையாக இருக்கிற ஜவ்வரிசியெல்லாம் பழுப்பு கலருக்கு மாறுற வரைக்கும் நீங்கள் இப்படி தான் வேக வைக்கணும். வெள்ளை கண்ணே தெரியக்கூடாது. நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுனால ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி ஜவ்வரிசியோட கலர்லாம் மாறினதுக்கப்புறம் ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை பொடியாக சாப் பண்ணி மேலே தூவி விட்டுக்கோங்க. ஃபைனலாக அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து நம்ம பிழிஞ்சிக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ண உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க, இல்லைன்னா உப்புமா கசந்துடும். நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸி சாபுதானா கிச்சடி ரெடி. முடிஞ்ச அளவுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு ஸ்வீட் தயிர் கூட சாப்பிட்லாம். ஜவ்வரிசியை நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்காதீங்க. ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் குக் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 hours ஊற வச்சா போதும், உங்களுக்கு ஜவ்வரிசி உப்புமா பர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.